என்னங்க நம்ம தமிழ்நாட்டில் செம்மரம் வளர்த்த விவசாயிகளுக்கு 55 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்களா? நம்புற மாதிரி இருக்குங்களா? உண்மையாகவே பார்த்தீங்கன்னா மரம் வளர்த்த விவசாயிகளுக்கு 55 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா தேசிய பல்லுயிர் ஆணையத்திலேருந்து பார்த்தீங்கன்னா மரம் வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு 55 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. முதல் கட்டமாக விவசாயிகளுக்கு நேரடியாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா வனத்துறைக்கு மரங்களை வளர்க்கணும் அப்படிங்கிறக்காக 48 கோடி ரூபா வரைக்கும் பணங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மர வளர்ப்பை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மரங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு 2019ஆம் ஆண்டே செம்மரத்தை வளர்க்கலாம், அதுக்கான வெட்டி விற்பனை பண்ணலான்னு சொல்லிக்கான நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விவசாயிகள் முன்னெடுத்து விவசாயிகள் நிறைய வளர்க்கணும். விவசாயிகளுக்கு நேரடியாகவே பார்த்தீங்கன்னா 55 லட்ச ரூபா பணத்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட கடந்த 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 18 விவசாயிகளை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. இது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் கார்பன் கிரெடிட் மூலியமாகவும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செம்மரம் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான மரங்களுக்கும் விவசாயிகள் வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கார்பன் கிரெடிட் மூலமாகவும் பணங்கள் மரம் வளர்த்தா வெட்டி விற்றா தான் வருமானம்னு கிடையாது. மரம் உங்கள் தோட்டத்தில் இருந்தாலே உங்களை தேடி பணம் வரக்கான வாய்ப்புகள் நிறையா வாய்ப்புகள் ஃப்யூச்சரில் இருக்குது. அதனால் இதை அரசு முன்னெடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் இங்கே மரம் வளர்க்கக்கூடிய விவசாயிகள்லாம் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படலாம். இடத்த பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூழ்நிலை நிறையா பேர் பார்த்தீங்கன்னா தரிசு நிலமாக வச்சுருக்கீங்க. தரிசு நிலமாக இல்லாமல் இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மண்ணுக்கு என்ன மரப்பயிர்கள் வருமோ மரப்பயிர்களை சாகுபடி செய்யும்போது மரப்பயிர்களை வெட்டி விற்று தான் வருமானம் வரணும் கிடையாது. மரங்களை வளர்த்தாலே இன்றைக்கி வருமானம் எடுக்க முடியும். அப்படிங்கிறக்காக நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் 18 விவசாயிகளுக்கு 55 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. கடந்த 28ஆம் தேதி பார்த்திங்கன்னா நியூஸில் ஃபுல்லாக இதுதான் ஃப்ளாஷ் நியூஸு. அதனால் மர வளர்ப்பு விவசாயிகள்லாம் இன்னும் சந்தோஷமாக மரங்களை வளர்க்கணும். மரங்களை டெவலப் பண்ணும்போது ஃப்யூச்சரில் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும்.